வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மிக்கிஸ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் சைக்ரோமெட்ரிக் ப்ராசஸ். சைக்ரோமெட்ரிக் ப்ராசஸ்ல சென்சிபிள் ஹீட்டிங் என்ன, சென்சிபிள் கூலிங், ஹியூமிடிஃபிகேஷன், அடியபெட்டிக் மிக்சன் இது எல்லாமே பிராக்டிகல் அப்ளிகேஷனோட கோரிலேட் பண்ணி பார்க்க போறோம். எக்ஸாம்பிள் ஏர் கண்டிஷனர்ல என்ன மாதிரி ப்ராசஸ் பண்றாங்க, ஏர் கூலர்ல என்ன மாதிரி ப்ராசஸ் பண்றாங்க, இதெல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு இந்த சைக்ரோமெட்ரிக் ப்ராசஸ் டாபிக் நம்மளுக்கு எடுக்க போறவரு டாக்டர் ஆர் பழனிசாமி. அவரு வந்துட்டு ஐஐடி மெட்ராஸ்ல தெர்மல் இன்ஜினியரிங் பண்ணி முடிச்சிருக்காரு. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல வந்து பிஹெச்டி பண்ணியிருக்காரு. இவரோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், தெர்மல் இன்ஜினியரிங், ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர். இவரோட டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 27 பிளஸ் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நிறைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து கேட் அண்ட் ஐஏஎஸ்ல வந்து நிறைய கைட் பண்ணியிருக்காரு. இவர் தான் இன்னைக்கு இந்த வீடியோ எடுக்க போறாரு. இவரோட எய்ம் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடுல இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கேட் எக்ஸாம்க்கு வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ மூலமா அவங்களும் பயனடையணும். அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த வீடியோ வந்து பப்ளிஷ் பண்றோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த கண்டென்ட் அண்ட் எஃபர்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கேட், ஐஏஎஸ், இஸ்ரோ இந்த மாதிரி வேரியஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுங்க. ஸோ தட் அவங்களுக்கு ரொம்ப இது வந்து பயனுள்ளதா இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்குள்ள போய் இந்த சைக்ரோமெட்ரி ப்ராசஸ் பத்தி ப்ராக்டிகல் அப்ளிகேஷன்ல கத்துக்கலாம். Today we are going to see the process, psychrometric process. Already we have seen the thermodynamic process in which we have studied constant volume, constant pressure, isothermal, adiabatic, இதெல்லாம் படிச்சிருக்கோம் in the first unit. Okay, this is the psychrometric process. Why it is important? Any one or more process are involved in air conditioning. Air conditioningல ஏதாவது ஒரு அல்லது more than one process are involved. The first process we will see the sensible heating. Air enter with the dry bulb temperature 1, wet bulb temperature 1, dew point temperature 1. The air exit with the dew point temperature, wet bulb temperature 2. Dew point temperature. This is dry bulb, this is dew point temperature. So we have the heater coil. Electricity is passed. This is called heater coil. Okay. So when it is heated, when atmospheric air flow over this heater, the heat is absorbed by the flowing air and gets heated, so its temperature increases. Okay. So in the psychrometric chart, how to show this process? This is the skeleton of the psychrometric chart. Okay, this is dry bulb temperature. Here the specific humidity. So when we heat, the temperature will increase. This is the first state. This is the exit, inlet. This is the temperature 1, T1, T2. Similarly, wet bulb temperature 1, wet bulb temperature, this is the dew point temperature. Dew point temperature 1 is equal to dew point temperature. Now you can tell எதெல்லாம் எந்தெந்த ப்ராப்பர்ட்டிலாம் சேஞ்ச் ஆகுது, which are all the constant. As a result of sensible heating, எந்த ப்ராப்பர்ட்டிலாம் இன்க்ரீஸ் ஆகுது? ட்ரை பல்ப் டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ், வெட் பல்ப் டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ், டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர் என்ன ஆகுது? சேஞ்ச் ஆகுதா, சேமாக இருக்கா? டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர் ரிமைன்ஸ் சேம். Relative humidity decreases. So as a result of sensible heating, dry bulb temperature increases, wet bulb temperature increases, dew point temperature remains same. Remains same. Okay. Specific humidity W remains same. Then relative humidity, what is happening? இது 100%, இங்கே 100%, இங்கே போக போக குறைஞ்சிக்கிட்டே வரும். ஓகே, you can notice in the psychrometric chart. Initial relative humidity, final relative humidity. So relative humidity is going to decrease. How to define the sensible heating? Heating of air, atmospheric air, without changing specific humidity. Changing specific humidity is called sensible heating. Before heating, after heating, specific humidity remains same.
W1 is equal to W2. Here dew point temperature is equal to specific humidity change ஆக வரைக்கும் இது சேஞ்ச் ஆகாது. Dew point temperature will not change. Okay, so except relative humidity alone will decrease. Dry bulb temperature increase ஆகும். அது மாதிரி wet bulb temperature increase ஆகும். Sensible cooling. Cooling, it is just opposite. Instead of placing a heating coil, here we are placing a cooling coil. Cooling coil we are placing. Air enters with the properties 1, with the suffix 1. Air leave the properties with the suffix 2. So cooling, sensible cooling. Similar to sensible heating, I can define sensible cooling, which is cooling of air, cooling of atmospheric air without adding or removing the water vapor. Removing water vapor. Water vapor is called sensible cooling. Sensible cooling. In the psychrometric chart, dry bulb temperature, this is specific humidity. So cooling opposite to heating. This is the inlet, this is the outlet. This is T1, T2. W, V1. Wet bulb temperature 2. This is wet bulb temperature 1. A process, cooling process. Here dew point temperature 1 is equal to dew point temperature. Similarly, W1 is equal to W2. Relative humidity will increase. Just opposite to sensible heating or height. So now we can tell dry bulb temperature decreases, wet bulb temperature decreases, dew point temperature remains same, specific humidity remains same, relative humidity increases. Relative humidity, this is 100%. So relative humidity increases. This is cooling. Okay, are you able to follow? இங்கே வந்து இன்க்ரீஸ் ஆகும். இங்கே வந்து ஜஸ்ட் ஆப்போசிட் டு ஹீட்டிங். மூணாவது வந்து கூலிங் வித் டீஹியூமிடிஃபிகேஷன். ஃபர்ஸ்ட் வந்து ஹீட்டிங் வந்து ஆக்சுவலாக வின்டர் ஏர் கண்டிஷனில் வி ஹவ் டு ஹீட் தி ஏர். சம்மர் ஏர் கண்டிஷனில் வி ஹவ் டு கூல் தி ஏர். கூலிங் வித் தேர்டுக்கு இது வந்து டீஹியூமிடிஃபிகேஷன். Dehumidification, water vapor is removed from air. This is the cooling coil. Cooling coil, coolant enters, coolant leaves. Coolant na refrigerant. Cold refrigerant enter and leave the coil. 1, this is the 2. So this process is defined while cooling, water vapor is removed from air. Condition வந்து this coil temperature is maintained below the or less than the dew point temperature. Less than dew point temperature of the air. The temperature வந்து suppose yesterday we have calculated dew point temperature is 23. So if the coil temperature is less than 23, suppose 20 degrees centigrade, if we maintain the coil temperature at 20 degrees centigrade, what will happen? Water vapor will begin to condense. Already we know if you cool the temperature below the dew point temperature, என்ன dew form ஆகும் நான் சொல்லியிருக்கேன். Dewங்கிறது என்னது? Water vapor present in the atmosphere is going to condense. அப்போ இங்கே என்ன பண்ணணும்? Sensible coolingல the coil temperature is maintained. Cooling coil temperature is maintained greater than the dew point temperature. ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் இதான், greater than dew point temperature. ரெண்டுமே கூலிங் காயில் தான். Okay, this coil temperature must be greater than dew point temperature of the air. Here, the coil temperature of the coil is less than the dew point temperature of the air. Then
water will begins to condense. Water will begins to condense. This is what happening in the நம்ம ஏசிலாம் பார்த்தோம்னா பின்னாடி வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வி கேன் நோட்டீஸ் ஏசி மெஷினில் பார்த்துருக்கீங்களா? எஸ் சார். யா, அது வந்து என்னது வாட்டர் வேப்பர் கண்டென்ஸ் ஆகி செப்பரேட் ஆகி வர்றது. ஸோ த கூலிங் காயில் இஸ் மெயின்டைன் பிலோ தி டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர். ஸோ ஹியூமிடிட்டி வி ஹவ் டு ரிமூவ். ஹியூமிடிட்டியை ரிமூவ் பண்ணணும். ஹியூமிடிட்டியை ரிமூவ் பண்ணால் அப்படியே பண்ணோம்னா சேச்சுரேட்டட் ஏர் உள்ளே போச்சுன்னா தி ரூம் ஹேஸ் தி சேச்சுரேட்டட் ஏர் அப்படின்னா இட் ஓன்ட் பி conducive for the human being. It must be around 60% something, 60-65 இருந்தால் தான் ஹியூமனுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கும். 100% இருந்துச்சுன்னா பார்த்தோம்னா இப்போ சென்னையில் இருக்கவங்களுக்குலாம் தெரியும். இந்த சம்மர் சீசனில் பார்த்தோம்னா எப்பொழுதுமே நம்ம ஒரு மாதிரி உடம்புல மாய்ச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும். பார்த்துருக்கீங்களா? சென்னையிலேருந்து வெளியில் போகிறவங்க அல்லது வெளியிலேருந்து சென்னைக்கு வந்தவங்க நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? கிளைமேட் சென்னையில் வந்து இது வந்து ஸ்வெட் வந்து எவாப்ரேட்டே ஆகாது பிகாஸ் ஆஃப் தி சேச்சுரேட்டட் ஏர் இன் தி அட்மாஸ்பியர். சார் ப்ளஸ் ஹீட்னாலே சொல்லலாம். ஹீட்டு டெம்பரேச்சர் கம்மியாக தான் இருக்கும். இப்போ நீ வந்து திண்டுக்கல் எடுத்துக்கிட்டீங்கன்னா திண்டுக்கலை விட இங்கே டெம்பரேச்சர் கம்மியாக தான் இருக்கும். பட் கம்ஃபர்ட் பார்த்தோம்னா திண்டுக்கலை விட இங்கே கம்ஃபர்ட் கம்மியாக இருக்கும் பிகாஸ் ஆஃப் தி ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கிறதுனால. எஸ் சார். ஈவன் இஃப் யூ ஆர் இன் தி ஏசி ரூம், humidity is not properly maintained அப்படின்னா it won't be comfortable to the human being. Okay, that is why we have to remove the humidity while cooling. ஏன் சார் ரொம்ப டென்ஸா இருக்கிறதுனாலயா சார் சிட்டிஸ்? பக்கத்துல சீசோர் இருக்குல்ல, வாட்டர் சோர்ஸ் எங்கெங்க பக்கத்துல இருக்கோ ஈஸியா கோஸ்டல் ஏரியா ரைட்? யா, கோஸ்டல் ஏரியாவில் எல்லாமே ஹியூமிடிட்டி அதிகமா இருக்கு. ஆல் கோஸ்டல் ஏரியா. ஓகே, இப்போ சென்சிபிள் ஹீட்டிங் கூலிங் வந்து ஹரிசாண்டலாக இருந்தது. திஸ் வில் பி தி இன்க்ளைன் தி காயில் டெம்பரேச்சர். ஸோ டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர் பிஃபோர் கூலிங் வந்து இந்த மாதிரி இருக்கும். டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர் 1. அதை விட குறைச்சலாக வி ஹேவ் டு மெயின்டைன் தி காயில் டெம்பரேச்சர். டியூ பாயிண்ட் டெம்பரேச்சருக்கு கம்மியாக இருக்கணும். காயில் டெம்பரேச்சர் மஸ்ட் பி லெஸ் தென் டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர். Okay, then only water will condense. This is dew point temperature. So இங்கே வந்து எல்லாமே குறையுது. T1, T2 dry bulb temperature குறையுது. Similarly wet bulb temperature குறையுது. Wet bulb temperature 1. This is the wet bulb temperature 2. This is before specific humidity, after cooling the specific humidity. ஓகேவா? ஸோ இங்கே என்னென்ன குறையுதுன்னு பாரு. dry bulb temperature என்ன ஆகுது? dry bulb temperature என்னப்பா அது? dry bulb temperature என்ன ஆகுது? குறையுது. dry bulb temperature குறையுது. wet bulb temperature என்ன ஆகுது? wet bulb temperature குறையுது. ஓகே, இங்கே வர வர டெம்பரேச்சர் குறையுது. டெம்பரேச்சர் இஸ் டிக்ரீசிங். டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர் என்ன ஆகுது? இங்கே டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர் இது டிக்ரீஸ் ஆகுது சார். ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி டிக்ரீஸ் ஆகுது. ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, இதுக்கு மீனிங் புரிஞ்சுது இல்லை? ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அதாவது இந்த பாயிண்ட் இந்த டுவர்ட்ஸ் இந்த இங்கே போக லெஃப்ட் ஹேண்ட் சைடு போக இன்க்ரீஸ் ஆகுது. ஐ ஆல்ரெடி டோல்ட் இல்லை, இது 100%. ஸோ கரஸ்பாண்டிங் சேச்சுரேஷன் ப்ரெஷர் குறையும் இல்லை. ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி இஸ் தி பார்ஷியல் ப்ரெஷர் at dew point temperature divided by partial pressure dry bulb temperature. இங்க dry bulb temperature குறையிறதுனால relative humidity என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. relative humidity will increase. Relative humidity, that is relative humidity is the partial pressure dew point temperature divided by partial pressure of water at the dry bulb temperature. ரெண்டுமே குறையும் சார். ரெண்டுமே குறையிறதுனால net effect வந்து increase ஆகுது. net effect will increase. So all other properties will decrease. Okay, relative humidity இங்கே தான் 100%. இங்கே போக டிக்ரீஸ் ஆகிட்டு குறைஞ்சிட்டே போகும். இங்கெல்லாம் குறையும். 0% இங்கே வந்துடும். You can notice அந்த இதை you can notice in the psychrometric chart. Psychrometric chartல பார்க்கலாம். Humidification. Only humidification process. இது வந்து increasing water content, increasing water vapor amount
in the air is called humidification. இது எப்படின்னா ஒரு ஸ்ப்ரேயர் வாட்டர் is passed. இங்கே வந்து we have the sprayer. This is air cooler principle. Air cooler principle of flowing air we are splashing the water vapor. Water is splashed. Water is splashed or injected through the nozzle. So when you inject the water, what will happen? It absorbs water heat from the air, not from the surroundings. Suppose these are the insulated அப்படின்னு வச்சுட்டோம்னா pipe is insulated. During evaporation, during injection, water will evaporate and mix with the air. During evaporation, it absorbs heat from the surrounding, and so the temperature is getting reduced. Temperature of air is getting reduced. So this is principle of air cooler. நிறைய பேர் வச்சிருப்பீங்க principle of air cooler. அட்வான்டேஜ் பார்த்தோம்னா இதில் ஹியூமிடிட்டி இன்க்ரீஸ் ஆகும். பட் நம்மளே மாதிரி இங்கே சென்னை மாதிரி சீசோரில் இருக்கவங்களுக்கு இட் இஸ் நாட் யூஸ்ஃபுல். ஆல்ரெடி ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ வாட்டர் வந்து அதிகமாக அதுக்கு மேலே மிக்ஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ பிரின்சிபல் ஆஃப் ஏர் கூலர் ஒர்க்கிங் based on the humidification process. Okay, example, psychrometric process. Okay, it follow the constant enthalpy line because air is not absorbing from the surrounding heat from the surrounding. It absorbs only from the air, and that heat absorbed by the water vapor, again it is mixed in the air, so that enthalpy remains same. H1 is equal to H2. The specific enthalpy before humidification equal to specific humidity after humidification. Okay, this is important. For the humidification, enthalpy remains same. Then you can tell dry bulb temperature nagum. Dry bulb temperature varayida. Dry bulb temperature before humidification, after humidification. Okay, that's what is happening in the air cooler. Air cooler la idha nadakudhu. Dry bulb temperature decrease ஆகுது. புரியுதாப்பா? Then dew point temperature increase ஆகுது. This is the dew point temperature 1. This is the dew point temperature 2. If air becomes saturated, all the temperatures remain same. Okay, if air is saturated, all the temperature becomes equal. So dew point temperature is going to increase. Wet bulb temperature என்னது? Wet bulb temperature already we will measure along the constant enthalpy line la da measure பண்ணுவோம். So a wet bulb temperature remains same. புரியுதாப்பா? இது humidity, this is W1, W2. Humidity will increase. sir. Then relative humidity இங்க வந்து கம்மியா இருக்கு. relative humidity இது வந்து 100%. So relative humidity going to increase. Okay, this is a drawback in the air cooler. Okay, relative humidity increase ஆகக்கூடாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி relative humidity 100% இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஹியூமன் பாடி வந்து will not feel comfort. Okay, கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. ஸோ அதுதான் டிஸ்அட்வான்டேஜ் இன் தி ஏர் கூலர். ஏர் கூலர் யாராவது யூஸ் பண்ணியிருக்கீங்களா? அது சென்னையில் நாட் அப்ளிகபிள். சார் ஏர் கூலர் இன் தி சென்ஸ் லைக் தட் லிவிங் ரூம்ல வச்சிட்டு ஒன்னு இது மாதிரி வச்சிருப்பாங்களே. ஃபேனு அதுக்கு இல்ல தண்ணி மட்டும் ஊத்திட்டு இருப்பாங்க. அது யூஸ் பண்ணிருக்கேன் சார். எங்க சென்னையிலயா? எஸ் சார். சென்னையில அவ்வளவு எஃபெக்டிவா இருக்காது சார். ஆமா, பட் when we like keep the doors closed then partly yes. பட் ஒரு மாதிரி உடம்புலாம் ஒரு மாதிரி ஆயிலியா இருக்கும். இல்ல சார், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அப்படி இல்லைன்னா அது ஏர் கூலர் இல்லையே, ஏர் கண்டிஷனர் வேணுமோ? சார் இல்ல சார், லைக் தண்ணி அண்ட் ஐஸ் ஊத்துவோம் சார் அதுல. அதான்ப்பா, தண்ணி ஊத்தப்ப இந்த ஹியூமிடிட்டி வில் இன்க்ரீஸ். இது என்னன்னா மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃபினாமினா. மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் வந்து இப்ப நம்ம உடம்புல இருந்து வர்ற வந்து வாட்டர் வேப்பர் ஈஸியா எவாபரேட் ஆகணும்னா அன்சேச்சுரேட்டட் ஏர் சரௌண்டிங்ல இருக்கணும். இஃப் யூ ஹேவ் தி சேச்சுரேட்டட் ஏர் சரௌண்டிங் அஸ் அப்படின்னா வாட்டர் வில் நாட் எவாபரேட் அண்ட் வில் நாட் டிஃப்யூஸ் இன்டு தி ஏர். அதனால என்னன்னா நம்ம உடம்புலயே அந்த இது வாட்டர் வேப்பர் ஒட்டிக்கும்.
ஏசிக்கும் ஏர் கண்டிஷனருக்கும் சாரி ஏசியில் இருக்கிறதுக்கும் ஏர் கூலருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அதை நோட்டீஸ் பண்ணியிருக்கியா? ஏர் கண்டிஷன் ரூம்ல இருக்கிறதுக்கும் ஏர் கூலர்ல ஒரு ரூம்ல இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். Sir, but just one doubt, sir. எஸ், ஏர் கூலர்ல வந்துட்டு we are not just adding water but ஐஸும் ஆட் பண்றோமா சார்? இல்லனா வெறும் தண்ணியா? எதுல? வெறும் வாட்டர் தான். வெறும் வாட்டரா சார்? ஏ, ஐஸ் தேவையில்லை. Okay, sir. Sir, it's actually we have one at my party's place in Madipakam, but அதுல வந்துட்டு instead of just water we can add ice as well in that. ஓகே, ஐஸ் ஆட் பண்ணலாம், நத்திங் ராங். பட் இந்த ப்ராப்ளம் இஸ் இதுதான் நடக்கும். டெம்பரேச்சர் குறையும், as well as humidity will increase. Relative humidity, specific humidity ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகும். Okay, sir. ஈவன் இந்த சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களும் அது ஒத்துக்காது. சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க ஹியூமிடிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா அது ஒத்துக்காது. இந்த லாஸ்ட் ப்ராசஸ் மிக்சிங் ஆஃப் 2 ஏர் ஸ்ட்ரீம், இது எல்லா ஏர் கண்டிஷனிங்கும் நடக்கும். மிக்சிங் ஆஃப் ஏர் ஸ்ட்ரீம். இப்போ ஏர் கண்டிஷனிங்லேருந்து ஏர் வருதில்ல, அங்கே கை வச்சு பார்த்தோம்னா ரொம்ப கூலாக இருக்கும். நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? ஒரு ரூமில் ஏர் கண்டிஷனிங் இருக்குன்னா அந்த ஏர் உள்ளே வருதில்ல, அந்த இடத்துல கை வச்சிங்கன்னா ஏர் வந்து ரொம்ப கூலாக இருக்கும். இஃப் யூ far away from the air conditioning, if you measure the temperature, அதை விட ஹையாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? Have you noticed? Yes, sir. அது வந்து மிக்சிங் ஆஃப் 2 ஏர் ஸ்ட்ரீம். அங்கே உள்ள வர ஏர் வந்து லோ டெம்பரேச்சர் அட் வித் ஹை ஹியூமிடிட்டி இருக்கும். ரூமில் லோ ஹியூமிடிட்டி அட் ஹை டெம்பரேச்சர் இருக்கும். ரெண்டு மிக்ஸ் ஆகி வர்ற குவாலிட்டி வந்து இட் சுட் கிவ் கம்ஃபர்ட் டு தி ஹியூமன் பீயிங். அது மாதிரி we have to decide. ஓகே, உள்ள வர ஏர் குவாலிட்டியை வந்து we have to decide. எப்படி டிசைன் பண்ணணும்? இட் சுட் கிவ் the temperature around 20-23 degrees centigrade and the relative humidity should be around 60 to 70. அந்த மாதிரி மெயின்டைன் ஆகிற மாதிரி இந்த இன்லெட் ஏர் வந்து இருக்கணும். ஏர் கண்டிஷனிங் வர ஏர் வந்து அது மாதிரி இருக்கணும். சார் டவுட் சார். எஸ், கேளு. சார் ஏசில இருந்து வர தண்ணி வந்து ஏன் சார் ரொம்ப கோல்டா இருக்கு? அது டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர்னு சொல்றேன்ல, நேற்று சொன்னேன்ல. ஏரோட டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர் நேற்று எவ்வளோ கண்டுபிடிச்சான்? 23. சரௌண்டிங் டெம்பரேச்சர் 32 இல்லையா? நேற்று போட்ட ப்ராப்ளத்தில். அப்போ நீ வந்து 23 டிகிரி சென்டிகிரேடுக்கு கீழே கூல் பண்ணா தான் ஏர் வந்து வாட்டர் வில் கண்டென்ஸ் இன் தி வாட்டர் வேப்பர் வில் கண்டென்ஸ். வாட்டர் வேப்பர் ஏரில் இருக்க வாட்டர் வேப்பர் வில் கண்டென்ஸ். எவ்வளோ டிகிரி கீழே இருக்குண்ணா? 23 டிகிரி கீழே இருந்தால் தான் கண்டென்ஸ் ஆகும். ஓகே சார். அதனால தான் கூலாக இருக்கு. வெரி குட், நல்ல கொஸ்டின். So, but usually they don't advise to keep it in the extreme minus, sir. ஆமாம். நார்மலாகவே ஏசி இஸ் நாட் அட்வைசபிள். அவர் ஹியூமன் பாடி இட்செல்ஃப் இஸ் தி ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம் தான். வாட்டர் வேப்பர் எதுக்காக வெளியில் வருது? So, but just one doubt, sir. To keep body at a particular temperature. Yeah, ask. Illa, sir, you're saying that the human body is an air conditioner. So, in certain cases, why don't we feel chill? Why do we feel like... இல்லை, irrespective of the surrounding, our body temperature remains the same இல்லையா? அதை படிச்சுக்கோம்ல. Irrespective of the surroundings, நம்ம பாடி டெம்பரேச்சர் ரிமைன்ஸ் சேம். அதை பண்ணுறதுக்கு தான் நமக்கு வந்து பாடியில இருந்து வாட்டர் வெளியில் வருது. த்ரூ தி ஃபைன் ஹோல் வாட்டர் இஸ் கம்மிங் அவுட் ஃப்ரம் தி அவர் பாடி. அப்படி வெளியில் வரப்ப இட் எவாப்ரேட்ஸ். அப்படி எவாப்ரேட்ஸ் ஆகிறப்ப இட்ஸ் whenever evaporation happening, it should absorb heat from the surrounding. So that is why our body is maintained at the constant temperature. Okay, sir. Okay. Our body itself is a isothermal body. Irrespective of the surrounding temperature, நம்ம பாடி வந்து சேம் இதுலேயே மெயின்டைன் ஆகுது. இன்னும் ஃபேன் கடியில் உட்காந்தோம்னா இப்போ எவாப்ரேஷன் அதிகமாக இருக்கும். அதனால தான் நம்ம இன்னும் நம்ம பாடி வந்து சில்லாக இருக்கிறதுக்கு காரணம். திஸ் இஸ் டிஃப்ரெண்ட் குவாலிட்டி. M1, M2, ரிமைனிங் வந்து M3. இப்போ இது ஒன்று வந்து மேபி கண்டிஷன்டு இது ஏர் கண்டிஷன்டு ஏர், இன்னொன்று வந்து ரூம் ஏர். இது ரெண்டு மிக்ஸ் ஆகி ரிசல்டன்ட் குவாலிட்டி வந்து நமக்கு கிடைக்கிறது வந்து ரிசல்டன்ட் குவாலிட்டி. ஸோ இதுதான் நமக்கு கம்ஃபர்ட்டை கொடுக்கும். இது வந்து அதிகமான கூலிங்காக இருக்கும். கூலிங் அதிகமாக இருக்கும். ஹியூமிடிட்டி 100% இருக்கும். ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி 100% இருக்கும். மேபி சேச்சுரேட்டட் ஏர். இது வந்து ரூம் ஏர். அன்சேச்சுரேட்டட் ஏரில் மிக்ஸ் ஆகி யூ வில் கெட் தி ரிசல்டன்ட் குவாலிட்டி. ஓகே, இதுதான் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். we have to design the mass flow rate. We have to adjust such that the resultant quality gives comfort for the human being. நம்ம சைக்ரோமெட்ரிக் ப்ராசஸில் பார்ப்போம் மிக்சிங். இதுனா கால்குலேஷன்லாம் நிறையா இருக்குது.
ஐ திங்க் யூ ஓன்ட் லைக்குங்கிறதுனால தான் நான் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன். ஸ்பீடாக இல்லை, கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறேன். கால்குலேஷன்லாம் நிறையா இருக்குது இதில். இது வந்து ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்குது, இன்னொன்று வந்து ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி கம்மியாக இருக்குது. ஓகே, இங்கே வந்து 100%, இங்கே போக போக ஐ ஆல்ரெடி டோல்டு ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி குறைச்சலாக இருக்கும். ஸோ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறப்ப வில் கெட் தி குவாலிட்டி இன் பிட்வீன் தீஸ் டூ. லெட் இட் பி 1 and 2. ஸோ இன் பிட்வீன் வில் கெட் somewhere here the quality of the resultant air, the quality of the resultant air lies in between these two line. Where it is lie, where the point will lies அப்படிங்கிறது depends on mass flow rate. இப்போ it should be m1, this should be m2. Okay, suppose m1 is 1, m2 is 2. We have to divide this line such that in a proportion, in the proportion of 1:2. We have to divide this line. சொல்றது புரியுதா? ரெண்டுமே ஈக்குவல் ப்ரொபோர்ஷன் அப்படின்னா சென்டர் பாயிண்ட்ல இருக்கும். ரெண்டுமே ஈக்குவல் ப்ரொபோர்ஷனா. சப்போஸ் m1 அதிகமாச்சுன்னா m1 வந்து 2 kg/s அப்படின்னா 2 இங்கே வரும், இது வந்து 1 வரும். ஸோ we have to divide this line into 2:1. இது இந்த இது 2ஆக இருக்கணும், இந்த இது 1ஆக இருக்கும். அப்படி டிவைட் பண்ணோம்னா the resultant quality you will get the temperature T3, everything you can measure, T point temperature, specific humidity, resultant specific humidity you can measure. இந்த ரெண்டு பாயிண்டே மார்க் பண்ணணும். the quality of the 1 and quality of the 2, ரெண்டு பாயிண்ட் you will get 2 point. You have to join these 2 point by a straight line. The resultant quality lies in between 1 and 2 on the line 1 2, on the line 1 2. இந்த பாயிண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னா we have to mark the point 3 such that it divide the line 1 2 in the ratio of m1 and m2. 1 to 3, 3 to 2 are in the ratio of m2 and m1. இந்த லென்த் 1 to 3, 3 to 2. இந்த இது வந்து எந்த ரேஷியோவில் இருக்கும்? 1 to 3ங்கிறது m2 ரேஷியோ, 1 to 3ங்கிறது m2 ரேஷியோ, இது வந்து 3 to 2ங்கிறது m1 ரேஷியோ. இது வந்து மாஸ் ஃப்ளோ ரேட் m1, this is mass flow rate m2. Are you able to understand? The resultant qualityங்கிறது the resultant property னு வச்சுக்கோங்க. resultant property in between 1 2, in between 1 and 2. The point 3 is located such that it divides as per the formula. As per the formula, the formula are divided. Okay, so in the line எதை பொறுத்து மாறும்? The quantity m1 and m2 பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா? The quantity m1 m2 பொறுத்து this point will vary. ஓகேவா? ஓகே சார். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா சைக்ரோமெட்ரிக் ப்ராசஸ் பத்தி டீட்டெயிலா நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க இந்த வீடியோ மூலியமா. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து இதே மாதிரி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, அவங்க கூடயும் ஷேர் பண்ணுங்க. தமிழ்நாடுல மெயினா வந்து பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்துட்டு இன்னுமே கேட் எக்ஸாம் பத்தி நிறைய அவேர்னஸ் இல்லாம ப்ரிப்பேர் பண்ணாம இருக்காங்க. இதுல வந்து நம்மளுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, அதை யூட்டிலைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்.